ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட்ஸுடைய மூடிகளை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. 2 டிஃப்ரெண்ட் சைஸ் மூடி எடுத்திருக்கேன். ஒன்று சின்ன மூடி, இன்னொன்று பெரிய மூடிங்க. சின்ன மூடியை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி பெரிய மூடியோடைய மேல் பகுதியில் ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு வெஜிடபிள் ட்ரே மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்க. நான் பூண்டுலாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட ஃப்ரிட்ஜுக்கு வெளியே வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ட்ரே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் மூடிகளை ட்ரே மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஒரு 1.5 கிலோ வரலும் வெஜிடபிள்ஸை இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் தாராளமாக. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வெஜிடபிள் ட்ரே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் மூடிகளை இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி உடஞ்சிருக்கக்கூடிய பாக்ஸஸ், பிளாஸ்டிக் பாக்ஸஸை எப்படி ரீசைக்ளிங் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா பாட்டமில் ஃபுல்லாக உடஞ்சிருச்சுங்க. பாருங்கள், பார்க்கும்பொழுதே தெரியும். இப்போ நான் இந்த பாக்ஸை என்ன பண்ண போகிறேன்னா 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், மேல் பகுதியை கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு போர்ஷனை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பகுதி அதிகமாக இருக்கிற மாதிரியும் இன்னொரு பகுதி கொஞ்சமாக இருக்கிற மாதிரியும் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய சைஸாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம சின்ன பகுதியை ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பகுதியை பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி அந்த மூடியில் ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சாய் பவித்ரா, விஜயகுமாரி, ஆறுமுகம், முகமத், கார்த்தி, காவேரி பிரவீன், அன்னபூரணி, வசிலா பானு, ரஃபானா, சையத் அலி ஃபாத்திமா, பிரீத்தி, சங்கரி கிருஷ்ணன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஒட்டி எடுத்துட்டேன். அந்த மூடியில் மேலே ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கிறேங்க. இதை ஒட்டுறதுக்கு நீங்கள் க்ளூ ஸ்டிக்கு பதிலாக ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டினீங்க அப்படின்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. என்கிட்ட ஃபெவிஸ்டிக் இப்போ இல்லை அப்படின்றதால நான் ஜஸ்ட் க்ளூ அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஆர்கனைசரை நீங்கள் இப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் பார்த்திங்கன்னா கலர் டேப் எடுத்திருக்கேங்க. க்ரீன் கலர் டேப் எடுத்துருந்தேன். அந்த டேப்பை மேலே இருக்கக்கூடிய அந்த பார்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த போர்ஷனில் மட்டும் ஒட்டி எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது பார்க்கவும் நீட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் சிங்க்குக்கு பக்கத்துலேயே ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிங்க்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம விம்பர் சோப் ஒரு சோப் யூஸ் பண்ணிகிட்ருப்போம், 2-3 சோப் வாங்கி வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த சோப் எல்லாத்தையுமே இதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஹேண்ட் வாஷ்லாம் கூட இதில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடஞ்சி போன பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸஸை இந்த மாதிரி கூட ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த கண்டெய்னரை இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய போர்ஷனை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மூடியும் யூஸ் பண்ணணும், இந்த பாக்ஸையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த மூடியை அந்த பாக்ஸ்லேயே நல்லா டைட்டாக போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு விட்டுட்டு இது கூட இன்னொரு பொருள் எடுக்க போகிறோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களாம் விளையாடுவாங்க இல்லைங்களா, பேட், குட்டி பேட் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பேட்லாம் பிஞ்சிருச்சு, இந்த பிளாஸ்டிக் பிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேட்டுடைய அவுட்டர் போர்ஷனை நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியுங்க. இது கொஞ்சம் உடஞ்சி கூட இருக்குதுங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாஸ்டிக்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இப்போ அந்த உடஞ்ச போர்ஷனையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறேன். இந்த
ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருக்குங்களா, அதையுமே இந்த மாதிரி உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேங்க க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு. ஸோ கரெக்டாக இருக்குது அந்த சைஸ்க்கு. ஸோ அதனால் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் பேட் உடஞ்சிருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா அப்படியே ஒட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு சென்டரில் வந்து ஒரு ஹோல்ஸ் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹேங் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை அழகாக இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா பாத்ரூமில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஷாம்பு பாட்டில்ஸ்லாம் இதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு ஷாம்பு பாட்டிலும் நீல பாட்டிலையும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். பேஸ்ட்டையுமே இதில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேங்க. ஸோ நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள், இந்த பாத்ரூம் ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்க்கரையெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நிறைய குவான்டிட்டியில் சர்க்கரையை ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரை வந்து அப்படியே ஈரமான மாதிரி ஆகிடும். இந்த மழை காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும் சர்க்கரையில். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போ வந்து அதிகப்படியான குவான்டிட்டியில் சர்க்கரையை வாங்கி ஸ்டோர் பண்ணுறீங்களோ அப்போ வந்து கொஞ்சமாக ஒரு காட்டன் கிளாத்தை வந்து கிழித்து எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசியை வந்து ஒரு சின்னதாக மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அரிசி கீழே கொட்டாமல் இருக்கும். அதே நேரத்தில் அந்த கிளாத்தை யூஸ் பண்ணியே நம்ம நாட் போட்டு எடுத்துக்க முடியும். பாருங்கள், 2 நாட் போட்டு விட்டுட்டேன். குட்டியாக ஒரு அரிசி மூட்டை கிடச்சிருச்சு. இந்த அரிசி மூட்டையை நம்ம அந்த சர்க்கரை வந்து கொட்டும் பொழுது அந்த சர்க்கரைக்கு நடுவில் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சர்க்கரையில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் எல்லாத்தையுமே இந்த ரைஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், அந்த காட்டன் கிளாத் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு சர்க்கரை ரொம்ப நாளைக்கு ஈரப்பதம் இல்லாமல் ட்ரையாகவே இருக்கும். ஸோ யூஸ் பண்ணும்பொழுது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சென்டராக வந்து வச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து சர்க்கரையை கொட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரையை நம்ம எடுத்து தனியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த கண்டெய்னர்லேயும் இந்த மாதிரி நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணலாம். நம்ம எப்போல்லாம் எடுக்கிறோமோ அப்போல்லாம் அந்த அரிசி மூட்டையை சென்டராக வச்சு அதுக்கு மேலே நீங்கள் அந்த சர்க்கரையை வச்சு விட்டுருங்க. ஸோ அப்போ தான் வந்து எல்லா பக்கங்களில் இருக்கக்கூடிய சர்க்கரையும் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இல்லாமல் உங்களுக்கு ட்ரையாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் டீ ஃபில்டர்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த டீ ஃபில்டரில் நிறைய டீ வடிகட்டி என்ன ஆகுனா கொஞ்ச நாள் கழித்து அது கரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த டீ ஃபில்டரில் படிஞ்சிரும். ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து விம்பார் சோப்போ இல்லை வந்து டிட்டர்ஜென்ட் பவுடரோ ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து கோல்கேட் பேஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணால் போதும். அப்படி நீங்கள் தனியாக ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா பேஸ்ட் வந்து தீர்ந்து போன பிறகு அந்த டியூப் இருக்கும் இல்லைங்களா, அந்த டியூபை வந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டியூபை நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணும்பொழுது அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக பேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பேஸ்ட்டே வந்து இந்த டிப்ஸுக்கு போதுமானதாக இருக்குங்க. பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியிலே ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும் பொழுது அந்த டீ ஃபில்டரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த தண்ணியை வந்து அந்த டீ ஃபில்டரோடு சேர்ந்து வந்து கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கொதிக்க விடும்பொழுது என்ன ஆகும்னா அந்த டீ ஃபில்டரில் படிஞ்சிருக்கக்கூடிய அந்த டீ கரை எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஏதாச்சும் அடைச்சிருந்துச்சு டீ தூள் அப்படின்னா கூட அது ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகி வெளியே வந்துடுங்க. ஸோ இந்த டிப்ஸில் நீங்கள் டீ ஃபில்டரை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து சில்வரில், அதாவது அந்த ஸ்டீல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து டீ ஃபில்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் நெருப்புலேயே காமிச்சிங்க அப்படின்னாலுமே அதில் படிஞ்சிருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். பட் நம்ம இந்த பிளாஸ்டிக் டீ ஃபில்டரை அந்த மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ண முடியாதுன்றதால ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹாட் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க. நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கக்கூடிய கரைகள் வந்து பார்த்திங்கன்னா
50% போயிருக்கு. ஸோ இந்த மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணி முடித்தோம் அப்படின்னா ஒரு 90% வரலும் மேக்ஸிமம் அதில் இருக்கக்கூடிய கரை எல்லாமே ரிமூவ் ஆகிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து பளிச்சுன்னு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா கரையுமே ரிமூவ் ஆகிடுச்சு. அதே மாதிரி அந்த ஃபில்டரில் அடைச்சிருந்த எல்லா அடைப்புகளுமே ரிமூவ் ஆகிடுச்சிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வர நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோஸை உடனுக்குடனே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.